ஒரு பாப்புலரான நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. இது செய்யறதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம்னாலும் கண்டிப்பாக வர்த்து தான். 3 வெரைட்டியில் சட்னி ப்ரிப்பேர் பண்ணி நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட்ஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ஒரு வடைப்பாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட் சட்னி பண்ணிடலாம். அதுக்கு டேட்ஸ், புளி, கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கோங்க. கூடவே சீரகம், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ட்ரை ரெட் சட்னி பண்ணுறதுக்காக நிலக்கடலை, தேங்காய், பூண்டு, மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக க்ரீன் சட்னி பண்ணுறதுக்காக கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, சாட் மசாலா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், அது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபைனலாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செய்யணும் இல்லையா, அதுக்காக கடலை மாவு, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள், அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் லிக்விடாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் அது தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக மாவு இந்த மாதிரி தனியாக சேர்த்துட்டு காரா பூந்தி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஆயிலில் கொஞ்சம் மிளகாவும் பொரிச்சு எடுத்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வச்சுட்டா சூப்பராக ஒரு வடைப்பாவு ரெடி.